பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். ஆமா மாதவா, நாம ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது உன் வீட்டுல இருந்து அடிக்கடி லெட்டர் வருமே, அவங்களுக்கு தெரியாதா? பிள்ளைங்களுக்கு தெரியும். என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சுல, அந்த மருமகளுக்கு தெரியாது. அந்த மருமகளுக்கு மட்டும் நான் ஜெயிலுக்கு போனது தெரிஞ்சா அவன் மதிக்க மாட்டான். ஏற்கனவே எனக்கு ஏக மரியாதை. என் மருமக வர நேரம், தயவு செஞ்சு கிளம்புப்பா. என்ன மாதவா, எவ்வளோ வருஷம் கழிச்சு சந்திச்சிருக்கிறோம், என்ன விரட்டத்திலே இருக்கிய? என்ன பாக்குற? என் மருமக தான்ப்பா வர்ற. ஓஹோ, இதான் உன் மருமகளா? ஐயோ, நீ கிளம்புப்பா. ஓஹோ, இதுக்குதான் பயந்தியா? இந்த பொண்ணுக்கு தான் நாம ஜெயில் போன விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொன்னியா? அண்ணா, சத்தம் போட்டு பேசாத. நான் ஏற்கனவே என் விதி என்ன செருப்பு கழட்டி அடிச்சுட்டேன். கிளம்புங்கண்ணா. அம்மா திலகா, வேற யாரும் இல்லம்மா, என் ஃப்ரெண்டு பஞ்சாச்சாரம் என்ன பாக்குறதுக்காக வந்திருக்காரு. உங்களுக்கும் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டே இல்லம்மா. ஃப்ரெண்டா இல்லையா? ஃப்ரெண்டு தான். நான் இந்த ஊரே இல்ல. இவர் பையன் இங்க சிட்டில தான் இருக்கான். இவர் வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு. பையன் வீடு கூட இங்க பக்கத்துல தான் இருக்கு. தங்கறதுக்கு வேற இடம் இருக்குல்ல? அப்பா, அது போதும் எனக்கு. இவங்க யாருன்னு சொல்லலையே. ஓ, அவர் என்ன சொல்லலையா? சொல்லலம்மா. அவர் சொல்ல மாட்டாரு. அவர் பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன்.
சுத்தி வளைச்சு ஏமா பேசுற? அவர் மருமகன்னு சொல்லம்மா. ஆமா ஆமா, எங்கம்மா வேலை பாக்குற? ஹோட்டல் லீக் தெரியுமா? தெரியாதும்மா. அதான் உங்களுக்கு தெரியாத ஹோட்டல்ல நான் ரிசப்ஷனிஸ்ட். எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற வேலையாம்மா? அம்மா, எவ்வளவுமா சம்பளம்? அதுவும் சொல்லணுமா? வேலைய சொல்லிட்டு சம்பளத்தை சொல்லாட்டி எப்படிமா? அடே, எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் நாகரிகம் தெரியலன்னு பார்த்தா நீங்களும் அப்படித்தானா? ச்சே. மருமகளுக்கு உடம்பு பூரா வாயிடாப்பா. தேவையா? ஏதோ பேருக்கு அறிமுகப்படுத்தினா அது என்ன இது என்னன்னு கேட்டு என்ன வாங்கி கட்டி வச்சிட்டிய. மருமக கிடைக்கிறது கூட இறைவன் கொடுத்த வரண்டாயப்பா. என் பிள்ளைக்கு பொண்ணு பாக்குறப்போ தப்பி தவறி கூட உன் மருமகள மாதிரி பொண்ணு வேணாண்டாப்பா. மாதிரிக்கு கூட என் மருமக மாதிரி ஒரு மருமக உனக்கு வர வேண்டாம். நீ கிளம்பு. டேய், என் அட்ரஸ படிக்க சொல்லி உங்ககிட்ட கொடுத்தேன். நான் இங்க வராட்டி கூட பரவாயில்ல, நீ அங்க வாடா, நம்ம பழைய கதையெல்லாம் பேசுவோம். அண்ணா போதும்ண்ணா, நீ முதல்ல புறப்படு, அப்புறம் பாத்துக்கலாம். டேய், வேலூர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டு தான் நான் நினைச்சேன். இப்பதான் தெரியுது இந்த ஜெயிலுக்கு மாற்றலாயிருக்கிறேன். என்னையா பண்ணுது இந்த யூனியன்? என்ன நிர்வாகம் பண்றாங்க? நம்ம தலைவரும் செயலாளரும் அப்படி என்னையா பண்ணிட்டு இருக்காங்க? நானும் 15 நாளா நம்ம பிரச்சனையை சொல்லி காட்டு கத்தலா கத்திக்கிட்டு இருக்கேன். சவுடன் காவல ஒரு சங்கு மாதிரி ஆயிடுச்சேயா. ஏயா, நான் எனக்காக கேக்குறேன். என் வெறுப்பை காட்டுறதுக்கு அகிம்சை முறையில கருப்பு பேச்சை குத்திக்கிட்டு போராடினேன். இது என்ன தப்பா? அவன் சொந்த பிரச்சனைக்காக போராடுறான். நான் எல்லா தொழிலாளர்களுக்காக தானே போராடினேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு இந்த நிர்வாகம் தந்த சஸ்பெண்ட் ஆர்டர். இது நம்ம யூனியன் கேட்காதா? ரோட்ல சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் அடிபட்டா கூட நான் போய் அவனை காப்பாத்துறது இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் உங்க கூட வேலை பார்த்து உங்க கூட இருக்கிற எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க எல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்களா? சரி, நீங்க கேட்கலன்னா சாகுற வரைக்கும் ஃபேக்டரி வாசல்ல உண்ணாவிரதம் இருப்பேன். அப்படி இல்லைன்னா வேலையை நிறுத்துங்க, மிஷினை நிறுத்துங்க. ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக். இன்னைக்கு எனக்கு நடந்ததுதான் நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். என்ன சொல்றீங்க? இரியா, என்ன சம்பவம்? என் மனுவை கொடுத்தேன்ல, என் சஸ்பெண்ட் ஆர்டரை காட்டினல, நீங்க ஒண்ணும் நடவடிக்கை எடுக்கலையே. அதான் எல்லா தொழிலாளர்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இவங்க கிட்ட மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாளையில இருந்து மத்த தொழிலாளர்கிட்டையும் பேசி ஸ்ட்ரைக்கை எப்படி ஆரம்பிக்க சொல்லி நிச்சயமா போராடுவேன். வேற வேலை கிடையாது. எப்ப பாரு ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக். ஏயா, உன் சுயநலத்துக்காக இவங்களை எல்லாம் பலியாடாக்க பாக்குறியா? இத பாரியா, யூனியன் சொன்னாலே நட்பு ரீதியா செயல்படணும் தான் சட்டம். நமக்கு அதெல்லாம் இல்லையா? முதலாளியும் தொழிலாளியும் ஒற்றுமையா இருந்து நாம உற்பத்தியை பெருக்கி அதன் மூலமா நமக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு நினைச்சு பாரு. அது நியாயம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதானே? நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் பேசி நீ என்ன தப்பு பண்ண, உன்னை ஏன் சஸ்பெண்ட் பண்ணாங்க, இந்த சஸ்பென்ஷன் ஆர்டரை கேன்சல் பண்ண முடியுமான்னு நான் முயற்சி பண்றேன். போதுமா? சரி, வாங்க. சபாபதி, நில்லு. அந்த ஆர்டர் எப்படி கொடு. நான் போய் எம்டி கிட்ட பேசி இந்த ஆர்டரை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் நீங்களா அமைதியா இருங்க. என்னப்பா பிரச்சனை பண்ணாம இரு. போ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க தலைவரே, உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. வணக்கம். வணக்கம். இந்த ஆர்டர் நான் தான் கொடுத்தேன். அம்மா, நான் அவனை விசாரிச்சேன். அவன் என்ன சொல்றான், என் மேல வீண் பழி சுமத்துறாங்க, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சாதிக்கிறான். தொழிலாளர்களை தன் பக்கம் சேர்த்துக்கிட்டு பெரிய ஸ்ட்ரைக் அவளுக்கு முயற்சி பண்ண பாக்குறான். அம்மா, ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சுமா, அவன் தப்பு பண்ணிருக்காங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா அவன் என்ன தப்பு பண்ணாங்கிறத நீங்க சொன்னாதானமா எங்களுக்கு தெரியும். நான் சொன்னா மட்டும் நீங்களோ மத்தவங்களோ நம்பவா போறீங்க? சபாபதி என்ன பேசுறான்னு நீங்களே கேளுங்க.
கஷ்டமான சூழ்நிலைக்கு பிறகு நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு மேடம்? ஒவ்வொரு மனுஷனும் தான் உள்ள நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வளரணும். சின்னதா இருந்தாலும் தனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும்னு தான் ஆசைப்படுவான். என் ஆசைகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே உங்க இஷ்டம் தான் மேடம். இப்ப சொல்லுங்க, யார் மேல தப்பு? இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் நான் அந்த சபாபதியை நம்பினேன்னா என்னை விட முட்டாள் வேற யாரும் இருக்க மாட்டான். அது மட்டும் இல்லம்மா, நான் யூனியன் லீடரா இருக்கிறதுக்கே அனுப்பி. அம்மா, இனிமே அந்த சபாபதி பேச்சை யாருமே நம்ப மாட்டாங்க. அவன் எந்த லேபர் கோர்ட்டுக்கு வேணா போட்டோம், அதனால நம்ம கம்பெனிக்கு எந்த கெட்ட பேருமே வராது. அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேம்மா. போதுமா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க போனதும் சபாபதியை நான் கூப்பிட்டேன்னு சொல்லி வர சொல்லுங்க. சரிம்மா, வரமா. வாங்க. தண்ணி தொட்டி தெரு வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தெரு வந்த கண்ணு. ஐயோ, ரூம் மாதிரி வந்துட்டேண்ணா. ஏன் பாட்டு நிறுத்திட்டு பாடி முடி. அப்பா, நான் தான் ரூம் மாதிரி வந்துட்டேனா இல்ல நீங்க ரூம் மாதிரி வந்துட்டீங்க? வாய் முடி. என்ன அளவா கொடுக்குற? இப்படி நடந்து என்னப்பா பண்ணது? உங்களுக்கு சந்தன மனம் பிடிச்ச மாதிரி எனக்கு சரக்கு மனம் பிடிச்சது. எதிர்த்தோட பேசுறேன்? எதுக்கெல்லாம் பேசலப்பா, நீங்க கேட்டதுக்கு பதில் சொன்னேன், அவ்வளவுதான். அப்பா, இங்க நானு, என் பெட்டு, நடுவில் நீங்க. பொசிஷன் ரொம்ப ஏடா கூடமா இருக்குப்பா. பேசாம நம்ம காலையில ஃப்ரெஷ்ஷா பேசிப்போமா? மனுஷ ஜென்மமாடணும். படிப்புதான் வரல, பண்பு கூடவா இல்லாம போயிடும். நீ இப்படி கொடுக்கலையே, கர்ணம் கர்ணம். அதை பார்க்கும்போது நம்ம திரும்ப உனக்கு ஞாபகம் வரல? உங்க அம்மா அதுல உனக்கு தெரியல? அப்படி என்னோட போதம் இருக்கு. வேடம் வேலைக்கு வீட்டுல வகையா கொட்டுக்கிறியே. எனக்கு நீ உதவியா இருக்க, அந்த குறிப்பு எனக்கு இல்ல. அவனுக்கு உபதிரவமா இல்லாம இருக்கலாமா? அப்பா, அப்பா, நீங்க இப்படி கத்துறதுனால உங்க பிரஷர் ஏறுது, ஆனா என் பிரஷர் இறங்குதுப்பா. இதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்க பாஷையில சொல்லணும்னா பணமும் வேஸ்ட், டைமும் வேஸ்ட். எதுக்கு நம்ம காலையில பேசிக்கலாம்பா. உன்னை தட்டி கேட்கறதுக்கு நான் விடுற வரைக்கும் காத்திருக்கணுமா? சரி, உங்ககிட்ட காலையில சொல்ல போற விஷயத்த இப்பவே சொல்லிடுறேன். அப்பா, இந்த வயசுல சின்ன பசங்களாம் கண்டுக்கவே கூடாது. அவங்கள பாட்டுக்கு அவங்க போகல ஜாலியா விட்டுணும். இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி புள்ள நான் இல்லாம இருக்கலாம். ஐயா தப்பு உங்க தப்பா? ஏன் தப்பா? இப்போ எனக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயம் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்குது. ஐயா தப்பு, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என் தப்புதான், நான் பண்ண போவேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், நேற்று நீ கார் அடிச்சு அந்த காருக்கு சொந்தக்காரன் எனக்கு தெரிஞ்சவன், அதனாலதான் உன்னை விட்டுட்டான். ஆனா நீ டெய்லி வந்து கொடுக்கிறவங்க எனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். இந்த ஆசீர்வாதத்தை முதலே வழங்கி வாங்க மகன். குட் மார்னிங். ப்ளீஸ் டு மீட் யூ. என்ன அப்படி பாக்குறீங்க? கோர்ட்ல ஃபுல் யூனிஃபார்ம்ல வந்திருக்கேன்னா இன்டர்வியூல போட்டோ எடுப்பீங்கல்ல, அதுக்காக தான் இது. உட்காருங்க. பேட்டி ஆரம்பிக்கலாம். ஓ எஸ், வித் பிளஷர். சட்டத்தை மீறி இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறீங்களே, என்ன காரணம் சார்? சட்டத்தை படிச்சுட்டு தினம் அதை கோர்ட்ல எடுத்து சொல்லி அதை தெய்வமா மதிக்கிற நாங்க கவர்மெண்ட் எடுக்கிற எந்த முடிவும் சரியில்லைன்னு பட்டுது. அதனாலதான் இந்த போராட்டமே. எனக்கு என்னமோ இது தப்பு இல்லைன்னு தோணுது. என் சக வழக்கறிஞர்களும் இதை ஏத்துக்கிறாங்க. அவங்க இதே தான் சொல்றாங்க.
வாஸ்தவம் தான் சார், எல்லாம் ரைட்டு. சரி, உங்க கோரிக்கைகளை நீங்க டெல்லிக்கு எழுதி அனுப்பிச்சிருக்கீங்க. அரசாங்கம் அதை பார்த்துட்டு உங்க கோரிக்கைகளை முடியாதுன்னு சொல்லிட்டா? நாடு தழுவிய நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் தான். மக்களுக்கு சேவை செய்யறேன்னு சொல்றீங்க. மேலும் நீங்க சொல்ற இந்த நடவடிக்கையால மக்களுக்கு மறுபடியும் தொல்லை தானே? நோனோ, மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் சார் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். புதுசா ரோடு போடுறாங்க, டைவர்ஷன் வேல, டிராபிக் ஜாம்ல கொஞ்ச நாள் சிரமப்பட்டு தான் ஆகணும். இது எதிர்கால நன்மை கருதி தான் இந்த போராட்டத்தை நடத்துறோம். இது மக்களுக்கும் தெரியும். சில நியாயங்களையும் தர்மங்களையும் நிலைநாட்டுறதுக்கு இந்த போராட்டத்தை தவிர வேற வழியே இல்லை சார். வேற என்ன செய்து சொல்லுங்க? எல்லா போராட்டமும் வன்முறையில தான் முடியுது. உங்க போராட்டம் எப்படி? நிச்சயமா இது அகிம்சா போராட்டம் தான் சார். இந்த பஸ்ஸை கொளுத்துறது, கல்ல வெட்டி எறிகிறது, இதெல்லாம் எங்க வேலை இல்ல. மக்களை சுமந்துட்டு போற பஸ்ஸை கொளுத்துறவனை கொளுத்தணும்னு சட்டம் வந்தாலே நல்லதுன்னு நினைக்கிறவன் தான். நிச்சயம் இது ஒரு தர்ம போராட்டம் தான் சார். ஏற்கனவே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ்கள் கோர்ட்டு காம்பவுண்ட் தாண்டுற அளவுக்கு பெண்டிங்ல இருக்கு. இதுல ஸ்ட்ரைக் வேற வந்தா? சார், ஈகோ, கோவம் இதெல்லாம் தான் கேஸ் வளர்றதுக்கே காரணம். இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடிச்சுக்கிறதுனால தான் கேஸ் முடியாம அப்படியே பெண்டிங்ல கிடக்கு. இப்போ புருஷன் பொண்டாட்டி தகராறுனா குடும்பத்துக்குள்ள பேசி தீர்த்துக்கணும். பாகப்பிரிவினை, சொத்து தகராறுலாம் ஊர்ல உள்ள பெரிய மனுஷனுக்கு முன்னாடி பேசி தீர்த்துக்கணும். அப்படி செஞ்சா ஏன் சார் கோர்ட்ல ஜனங்கள் எல்லாம் ரொம்ப வழியுது? கேஸ் எல்லாம் ஏன் பெண்டிங்ல கிடக்கு? ஆனா யார் அப்படி தீர்த்துக்கிறா? சரி, அதை விடுங்க. வேற ஏதாவது கேள்வி என்ன கேளுங்க சார். அரசாங்கம் இல்லாம தனியார் கல்லூரியில சட்டம் பயில்றது நல்லதா? நல்லது இல்ல சார். இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் மாதிரி லா காலேஜ் பிரைவேட்டுக்கு கொடுக்கறதுல ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. லா காலேஜ் அரசாங்கம் தான் எடுத்து நடத்தணும். அதுவும் இன்னும் கொஞ்ச நாள் பிரேக் கொடுத்தா நல்லது. இதுதான் சார் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். எக்ஸ்கியூஸ் மீ. நோ ப்ராப்ளம். ஜேபி ஹியர். வணக்கம், நான் வசந்தன் பேசுறேன். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? இது என்ன சார் கேள்வி? இந்த உடனே வரேன். வச்சுட்டுமா? ஓகே சார், வச்சிருங்க. சார், எங்கே புறப்படுற மாதிரி இருக்கு? ஆமா சார், கடைசியா ஒரு கேள்வி கேளுங்க. இந்த போராட்டத்தோட முடிவு என்ன? வெற்றிதான். போராடுவோம், வெற்றி பெறுவோம். வெற்றி கிட்டும் வரை போராடுவோம். சார், போட்டோ சார், வெளியில வாங்க. வாங்க சார், இப்படி எடுத்துங்க. ஓகே சார். ஓகே சார், அங்க நில்லுங்க சார். ஃபுல்லா எடுக்கிறீங்களா? ஓகே. ஓகே சார். தேங்க்யூ சார். பேட்டியை போடுறதுக்கு முன்னாடி போட்டோ காமிச்சிட்டு போடுங்க. ஓகே சார். ஓகே. பட்டாபே. அண்ணா வந்துட்டே இருக்கேன். கைட்டியா பாத்துட்டு இருக்கேன். சரி சார். ஓகே, வரேன். நிருபுறேன். என்ன பாஸ்போர்ட் சைஸ்ல ஃபுல் ஃபிகர் ஒன்னு எடுங்க.